ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான பூண்டு குழம்பு எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை கூட எல்லாம் சூப்பரான காம்பினேஷனாகவே இருக்கும். இப்போ இந்த ஈஸியான பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பூண்டு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன சாமான் வறுக்க போகிறோன்னு பார்த்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நல்ல எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே இது எல்லாமே நல்லா வறுப்பண்ணணும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல மீடியமான ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பேனில் நான் இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்ல எண்ணெயை சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டை இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா கழுவி அந்த 1/2 கப்பு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா ஒரு கொதி நல்லா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் திக்காக கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குன்னு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான பூண்டு குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது இட்லி தோசை ரைஸ் கூட எல்லாம் சூப்பரான பக்காவான காம்பினேஷனாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குழம்பு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.